அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னா, இஸ்ரேலோட மொசாத்தோட கண்களில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாப்பொடியை தூவிட்டு இன்றைக்கி ஹெஸ்புல்லா வந்து அதிக சுரங்க நெட்வொர்க்கே வச்சுருக்காங்க. அது எப்படி இது வரைக்கும் இஸ்ரேல் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போச்சுங்கிறது தெரியல. பட் இந்த வீடியோவை கூட ரிலீஸ் பண்ணது அவங்களாவே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹெஸ்புல்லா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது எவ்வளோ ஒரு மேசிவான ஒரு சுரங்கமாக இருக்குது. இந்த சுரங்கத்துக்குள்ளார பெரிய பெரிய ட்ரக்ஸு, பைக்ஸு இதெல்லாம் போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு சுரங்கத்துக்குள்ளே இருந்து ஈஸியாக வந்து ஏவுகணைகள்லாம் வந்து தாக்கி இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ், ஸ்கெட்ச் எல்லாம் போட்டிருக்காங்க. இது உண்மையாலுமே இஸ்ரேலுக்கு ஒரு பீதியை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதை எப்படி அவங்க வந்து ஃபைண்ட் பண்ண போகிறாங்க, மொசாதாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவோட சீக்ரெட் சர்வீசஸாக இருக்கட்டும், இதை எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க, இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இது வழியாக வந்து எப்படி வந்து இஸ்ரேல் வந்து தாக்க போகிறாங்க, அவங்க என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னமும் ஃபுல்லாக அவங்க வந்து ரிவீல் பண்ணலை. அது அவங்க ஃபுல்லாக ரிவீல் பண்ணும்போது தான் தெரியும். அந்த நெட்வொர்க்கை வந்து எப்படி மொசாத் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ பெரிய ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக போய்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மேலே அந்த சுரங்கத்துக்கும் அந்த ட்ரக்குக்கும் வந்து எவ்வளோ ஒரு கேப் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியுது. ஸோ அந்த ட்ரக்கு ஒரு பெரிய ட்ரக். ஆக்சுவலி இது ஒரு சின்ன ட்ரக் கிடையாது. நம்ம ஊரில் பார்க்குற பெரிய ட்ரக்ஸ் ஆக்சுவலாக, அதுவும் மிலிட்ரி ட்ரக்ஸ். இதெல்லாம் வந்து ஏவுகணைகளை கொண்டு போகிறது. அது சர்வசாதாரணமாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரோமிங் ஆகுது, இது நேராக போகுது, வளையுது, திருப்ப முடியுது அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இது வந்து எத்தனை வருஷமாக அது வந்து பண்ணியிருப்பாங்க, இதுக்கு எவ்வளோ அவங்க வந்து செலவு பண்ணியிருக்கணும், எவ்வளோ பிளான்ஸ் இருந்திருக்கணும். பட் ஆனால் இது எப்படி இது வரைக்கும் வந்து யார் கண்ணிலையும் படாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரில. பட் இதோட லென்த்து எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குங்கிறது இது வரைக்கும் யாருமே தெரில. ஒருவேளை இதை அவங்க வந்து கண்டுபிடிக்கும் போது தான், இஸ்ரேல் வந்து கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு அது தெரிய வரும்னு நினைக்கிறேன். அன்டில் இது வந்து சீக்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து போரோட அந்த தன்மையை வந்து கண்டிப்பாக வந்து மாற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இஸ்ரேல் என்ன பிளான் வச்சுருக்காங்க, இதை எப்படி வந்து பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் இன்னும் அந்த ஐடியா இல்லை. அதை எப்படி அவங்க வந்து சொல்லலை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கும் இதிலேருந்து நீங்கள் நிறையா விஷயங்கள், உலக விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தேங்க்யூ.